சொல்லு. இப்போ பைலட் நம்ம ஆன் பண்ணிட்டோம் சரிங்களா. சரி. செட்டப்புக்கு உள்ளே போயிட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இந்த லைட்டுக்கு வந்து 7 சேனல். இந்த லைட்டை தான் இப்போ நம்ம எரிய வைக்க போகிறோம். அதாவது பைலட் இது நம்ம டிஎம்எக்ஸ்ல போடுறோமா டேரெக்டாக போட முடியாது. ஸ்டோர் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி தான் ஒவ்வொரு லைட்டுமே போடணும். ஆமாம். பாரா இருக்கட்டும், ஷார்பியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதோட ஆட்ரிபியூட்டை வந்து இதில் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? முதல்ல செட்டப் குள்ள போகணும். செட்டப் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணோம்னா டிஸ்பிளேல வருமா? ஆமா, இப்படி வரும். டிஸ்பிளேல என்ன வரும்? இன்டர்னல் லைப்ரரி. ஓகே. மாத்தனா மாறும். ஒரு அப் டவுனுக்கு ஏற மார்க் யூஸ் பண்ணணும். ஆமா. சரி. இதில் நம்ம எதை யூஸ் பண்ணணும்? இப்போ வந்து நம்ம இன்டர்னல் லைப்ரரி யூஸ் பண்ணணும். இன்டர்னல் லைப்ரரி. எஸ். இந்த லைப்ரரியில போய் தான் நம்ம ஆட்ரிபியூட்டை ஸ்டோர் பண்ண முடியும். சரி. அது வச்சுட்டு ஓகே கொடுத்தனா ஓகே கொடுக்கணும். லைப்ரரிக்குள்ள போயிடும். லைப்ரரிக்குள்ள போயிடுச்சு. ஓகே. உள்ள போனா மூணு ஆப்ஷன் கேட்கும். கிரியேட் a new unit, delete unit, எடிட் எக்ஸிஸ்டிங் யூனிட். இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஆமா. அதனால புதுசா கிரியேட் பண்றோம். கிரியேட் யூனிட். ஓகே. ஓகே கொடுத்துருங்க. ரைட். இப்போ இதுல வந்து இந்த மாதிரி வரும். கொடுங்க. இது என்ன கேக்குது? ரீசெட் லேம்ப் வேல்யூ கேக்குது. லேம்ப் வேல்யூ கேக்கும். அது இல்லாம யூனிட் என்ன லைட் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம், அதோட பேரு, அதோட டிஎம்எக்ஸ் சேனல்ஸ், அந்த டிஎம்எக்ஸ் சேனல்ஸ் இதுல நம்ம எத்தனை ஸ்டோர் பண்ண போறோம் எல்லாமே கேக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன வரீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைட்டோட பேர். லைட்டோட பேர் என்ன? யூனிட் நேம். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். சரி. இப்போ லைட்டோட அப் டவுன் பண்ணி நேம் ஸ்டோர் பண்ணணும். ஆமா. இது வந்து எல்இடி பார். ஆமா. பார்த்து கொடுக்க வேண்டியதானே? ஈஸியா முடியும். இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். 7 நேம் கொடுத்துருக்கீங்க. ஆமா. சரி. ஓகே கொடுத்தோம்னா இப்போ அந்த நேம் வந்து நம்ம இங்க வந்துரும். இது வந்து யூனிட் நேம். ஆமா. வந்துரும். அடுத்து வாங்க. அடுத்து மொத்தமா கீழ வந்துரும். இதுல வந்து என்ன யூனிட் நேம்ல இருந்துச்சு, மொத்தமா கீழ வந்துரும். டோட்டல் டிஎம்எக்ஸ் சேனல்ஸ். அதுலயே அடுத்த ஆப்ஷன் யூனிட் நேம்ல லாஸ்ட் ஆப்ஷன் கீழ எத்தனை சேனல் இதுக்கு தேவைன்னு கேக்குது. ஆமா. இந்த லைட்டுக்கு சரியா? ஆமா. எத்தனை சேனல் இது? இந்த லைட்டுக்கு வந்து மொத்தம் 7 சேனல். 7 சேனல். பிஎஸ்எம் பார் வந்து 7 சேனல். சரி. ஓகே. சேனல் இங்க என்டர் தட்டிட்டீங்களா? கொடுத்துட்டேன். என்டர் தட்டிட்டு 7 கொடுத்துட்டீங்களா? கொடுக்கல. இல்ல 7 இன்னும் கொடுக்கல. 7 கொடுக்கல. உள்ள போயிருக்கு. 7 கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ இத என்டர் தட்டுங்க. ஓகே கொடுங்க. கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. 7 சேனல் எடுத்துக்கிச்சு. ரைட். அடுத்து வந்து லேபிள் டைப் கேக்குது. எல்இடி லேபிள் டைப். இந்த டிஸ்ப்ளே இருக்குல்ல, ஆமா, இதோட லேபிள் டைப் கேக்குது. இதுல மொத்தமே 6 ஃபேட்டர் தான் இருக்கும். இதுல இந்த 6 ஃபேட்டர். ஆமா. நம்ம டிஎம்எக்ஸ்ல எப்படி 8 ஃபேட்டர் வந்து ஒரு சேனல் ஏ சேனல் ஏ பேஜ் பி பேஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி இது. சரி. இதுல ஓகே கொடுத்தோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு 7 சேனல் 7 ஃபேட்டர் தேவை. ஆமா. இதுல வந்து இப்போ வந்து இந்த பேஜ்ல வந்து 6 போயிடும் நமக்கு. ஓகே. 7வதுக்கு இன்னொரு பேஜ் நமக்கு தேவை. சரி. ரெண்டும் செலக்ட் பண்ணிப்போம். அப்ப எத்தனை பேஜ் வேணும்னு இதுல கொடுக்கணும். ஆமா. எத்தனை பேஜ் சேனல் இல்ல, எத்தனை பேஜ் 18 அப்படினா 3 பேஜ் கொடுக்கணும். சரி. 2 பேஜ் கொடுத்து ஓகே பண்ணியாச்சு. அடுத்து இப்போ என்ன நேம் கேக்குது? சேனல் நேம் கேக்குது. ஃபர்ஸ்ட் சேனல் இந்த பாருக்கு வந்து டிம்மர். அது நம்ம இஷ்டம் தான். அது நம்ம வச்சுக்கலாம். ஆனா அதுல இருக்கிற எல்லா எஃபெக்டும் இதுல வரணும். 7 சேனலுக்கு உண்டான எஃபெக்ட் நம்ம நேம் கொடுக்கணும். ஆமா, கொடுக்கணும். சரி. இப்போ ஒன்னாவது பேஜ் 1ல சேனல் 1ல பேட்டர் 1ல வந்து டிம்மர் கொடுக்கணும். கொடுங்க. டிம்மர் கொடுத்துருக்கோம். டீன் கொடுத்துருங்க. அடுத்து 2வது பேட்டர் வந்து ரெட். ஒரு 3 ஸ்பேஸ் விட்டு திரும்ப நம்ம இஷ்டம் தான் ஸ்பேஸ் விடுறது. சும்மா அந்த ஈவனா வரதுக்காக விட்டுக்கிறோம். கரெக்டா? ரெட். ரைட். அடுத்து 3வது கிரீன். சரி. 5வது ஸ்ட்ரோப். எஸ்டின் கொடுங்க. எஸ்டின் கொடுக்குறோம். எஸ்டின் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து ஆட்டோ ஸ்பீடு. ஆமா. அது வந்து ரெண்டும் வந்து பக்கம் இருந்தா தான் ஏத்துறது ஈஸியா இருக்கும். அதனால வந்து அது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து அடுத்த பேஜ்ல கொடுத்துப்போம். அடுத்த பேஜ்ல. ஆமா. இப்போ ஓகே கொடுத்தனா அடுத்த பேஜுக்கு போயிடும்.
சரி எஸ்கேப் பேஜ் 2க்கு வந்துருச்சு. எஸ்கேப் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். ஆ ஓகே கொடுத்தா அடுத்த பேஜுக்கு போயிடும். சரி இப்போ பேஜ் 2ல ஆட்டோ ஸ்பீட் தரீங்க. ஆமாம் கொடுங்க. ஆட்டோ அப்டவுன் பண்ணி தான் ஒவ்வொருத்தரையும் இப்படி பண்ணி ஆகணும். சரி கீபோர்ட்லாம் கிடையாது. இல்லை. ரைட் ஆட்டோ ஸ்பீடு கொடுத்துட்டீங்க. கொடுத்தாச்சு. இப்போ ஓகே தட்டுறீங்க. ஓகே கொடுத்தாலும் கொடுக்கலாம் அதுவே எடுத்துக்கும். சரி நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இப்போ வரைக்கும். சரி எஸ்கேப் கொடுத்தனா வெளியே வந்துடும். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துடும். வந்துருச்சு. திரும்பி எஸ்கேப் கொடுத்தா திரும்ப வெளியே வந்துடும். வந்துருச்சு. அந்த லேபிள் ரெண்டாவது கேட்டுச்சு இல்லை, வந்துருச்சு. பேஜ் எத்தனை பேஜ்னு அது வந்துடும். திரும்ப எஸ்கேப் கொடுத்தனா வெளியே வந்துடும். சரி இப்போ அப் பண்ணுங்க. அப்போ இன்டர்னல் பேட்ச் வரும். இதான் முக்கியமா இன்டர்னல் பேட்ச் இருக்குல்ல, இன்டர்னல் பேட்ச். இது என்னங்கன்னா நம்ம அந்த 7 சேனல் கொடுத்தோம் பார்த்தீங்களா, நேம் கொடுத்தோமே. ஆமா நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அது நம்ம எந்த நேம் எதுக்கு வேணா கொடுத்துக்கலாம். அது பிரச்சனையே இல்லை நமக்கு. இப்போ இங்க நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த லைட் எடுத்துக்கும். இந்த சேனல்ல இது வரும். இது வரும்ங்கிறது இப்போ நம்ம ஸ்டோர் பண்றதை எடுத்துக்கும். இந்த ஃபேடர்ல இது வரும். கரெக்ட்டா? ஆமா. சரி இன்டர்னல் பேட்ச் கொடுங்க. ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. இப்போ ஏற்கனவே நம்ம டைப் பண்ண நேம் இங்க வந்துருச்சு. இப்போ சரி இப்போ இதுல டிம்மருக்கு நம்ம எத்தனாவது ஃபேடருக்கு வேணும் நம்ம சொல்லணும். ஆமா கரெக்ட்டா? ஆமா. சரி டிம்மர் கொடுங்க. டிம்மர் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபேடர்ல கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கீங்க. 1. அடுத்து ரெட் வந்து 2வது. சரி அடுத்து கிரீன் 3, ப்ளூ 4, ஓகே 5. இது வந்து ஸ்டோர் கொடுத்துட்டீங்க. 5 கொடுத்துருக்கேன். பேஜ் 2க்கு இப்போ போறோம். பேஜ் 2க்கு இப்போ போறேன். 6 எம்டியா கொடுத்துருக்கேன். அதனால நம்ம அடுத்த பேஜுக்கு போய்ப்போம். ஓகே கொடுக்குறீங்க. ஓகே கொடுத்தா அடுத்த பேஜ் வந்துருச்சு. இப்போ ஆட்டோ ஸ்பீடு கொடுங்க. இப்போ இதில் ஒன்று கொடுங்க. 6 ஓ 6 7ன்னு கொடுக்கணும். ஆமா. ஏன் 1 2 கொடுக்கக்கூடாது? 1 2 முன்னே ஸ்டோர் பண்ணிட்டோமே. ஆமா பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த பேஜில் தானே வரீங்க. அதெல்லாம் 6 7 தான் கொடுக்கணும். இது லைட்டுக்குன்னு இல்ல, இது இந்த பேட்டருக்குன்னு இல்ல, அந்த லைட்டோட சேனல் இது. சரி 7 சேனல் கொடுத்துட்டீங்க. ஓகே ஓகே கொடுத்தாலும் கொடுக்கலாம், அதுவே எடுத்துக்கும். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரும். ஓகே திரும்ப எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா திரும்ப வெளியே வரும். இதுக்கப்புறம் வேற எந்த வேலையும் நம்ம பண்ண தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. சரி திரும்ப எஸ்கேப் மெயின் பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வெளியே இது கூட தான் நம்ம உள்ள போய் பண்ணோம், லைப்ரரிக்குள்ள. சரி இதுல வந்து நீங்க இன்னும் கீழே வந்தீங்கன்னா யூனிட் பேட்ச்னு ஒன்று இருக்கும். சரி சரிங்களா, அதுக்குள்ள போனீங்கன்னா தான் நம்ம ஸ்டோர் பண்ண பார்த்தீங்களா, அது வந்து நம்ம யூனிட்ல கொடுத்தா தான் அங்கே வேலை செய்யும் லைட்டு. இதுதான் யூனிட் பேஜஸ். யூனிட் பேட்சஸ்ங்கிறது இதுதான் யூனிட் பேட்சஸ். மொத்தம் யூனிட் பேட்ச்ல எத்தனை இருக்கு? 40 இருக்கு. இந்த மல்டி ஃபங்க்ஷன் கீபோர்டுன்னு இருக்கு, இதான் வந்து யூனிட் பேட்ச். ஆமா. இதுல 40 பேஜ் இருக்கு. 40 பேஜ். இந்த 40 பேஜ் தான் யூனிட். கரெக்ட்டா? ஆமா. சரி இப்போ வந்து யூனிட்ல வந்து நம்மளுக்கு எந்த நம்பர்ல இந்த லைட் வரணும், எந்த நம்பர்ல அந்த லைட் வரணுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சரி என்ன நம்பர் கொடுக்குறீங்க? நான் வந்து ஒரு 8 கொடுத்துக்கிறேன். இங்க நம்பர் மாத்த இங்க லைட் ஓடுது. லைட் ஓடாம பண்ணுங்க, அப் டவுன் பண்ணுங்க. முதல்ல பண்ணுங்க. நமக்கு சேனல் நம்பர் மாற இங்க லைட் மாறும். ஆமா. ஓகே ரைட் சூப்பர். இப்போ நான் 8ல கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 8 கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்து டைப்னு இருக்குல்ல, ஆமா, டைப்புக்கு மூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பேர் கொடுத்து ஸ்டோர் பண்ணோம்? 7 ஆச்சுங்கிறது கொடுத்து ஸ்டோர் பண்ணோம். 7 கொடுத்து ஸ்டோர் பண்ணோம். ஆமா, அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணுவோம். ஏற்கனவே ஸ்டோர் பண்ணது இங்க வந்துரும். ஆமா, அது இந்த சேனலுக்கு வான்னு சொல்லி கூப்பிடணும். ஆமா, அப்பதான் இதுக்கு வரும். வந்துருச்சு. வந்து வரும். ஃப்ரம் டு இருக்கு பாத்தீங்களா, ஆமா, இதுதான் அட்ரஸ் பேஜ், அட்ரஸ் நம்பர்ஸ். இப்போ வந்து இந்த பார்கன்ல இப்போ நான் வந்து 51 வச்சிருக்கேன். சரி சரிங்களா, இப்போ அதை தான் நம்ம என்டர் கொடுக்க போறோங்க. ஃப்ரம்ங்கிறது வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ். சரி 51ல இருந்து 7 எடுத்துக்கோ. 7 அதுவே எடுத்துக்கும். சரி, ஏன்னா 7 பேஜ் நம்ம கொடுத்தாச்சு இல்லை, அதுவே எடுத்துக்கும். ஓகே 51 கொடுத்தாச்சு. 51ல இருந்து 7 அதுவே எடுத்துக்கும். 51 to 57 அது யூஸ் பண்ணி. ஆமா. ஓகே, இப்போ என்டர் தட்டுங்க. ரைட், என்ன பண்ணுங்க? என்டர் கொடுத்து ஓகே ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ இங்க வேலை முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ செட்டப் லிங்க் ஆயிட்டு இருக்குல்ல. செட்டப் லிங்க் ஆகுது. ஆமா, நீங்க அப்பனது இப்போ லிங்க் ஆயிட்டு தான் இருக்கும். அது நம்ம ஸ்டோர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஆகும். ஆயிட்டு தான் இருக்கும். சரி, எடுத்து விட்டுருங்க.
திரும்பி அதை ப்ரெஸ் பண்ணால் வெளியே வரும். வெளியே வரும். அப்போ தான் நீங்கள் செட்டப்லேருந்து வெளில வந்தோடனே இங்கே செலக்ட் யூனிட்ஸ் வந்துடும். அது வரும். அப்படி வரலாம் செலக்ட் மெமரின்னு வரும். சரி. அப்படி வந்துச்சுன்னா இங்கே பிக்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மெமரி ஆப்ஜெக்ட்ஸில். ஆமாம். இருக்க பார்த்தீங்களா? இதை கொடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி வரும் செலக்ட் யூனிட்ஸுங்கிறது. இப்போ நம்ம அங்கே வந்து 8வது நம்ம யூனிட்ல வந்து 8ஆம் நம்பர் பட்டன்ல வந்து இந்த லைட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ 8ஆம் நம்பர்ல அந்த சேனல் 7 சேனல் வராத அந்த லைட் எல்இடி பாரை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே. அதனால வந்து இப்போ நம்ம இங்கே 8 ப்ரெஸ் பண்ணோம்னா டிஸ்பிளே கிடைக்கும். 8 ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே இதில் வந்துடும். சரி. இப்போ வந்து நம்ம பேட்டரி ஏற்றிக்கலாம். டிம்மர் ஏற்றிட்டு ரெட்டு வரமாட்டேங்குது. ஃபிக்சர் அழுத்துங்க. ஃபிக்சர் தானே இருக்கு. ஓகே. நம்ம அங்கே செட்டப்புக்குள்ள எல்லாமே இப்போ ஸ்டோர் பண்ணிட்டு வெளியே வந்தால் இப்படி தான் வரும். செலக்ட் மெமரி தான் கேட்கும். ரைட். அதுக்கு வந்து நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணணும்னா ஃபிக்சர். ஆமாம். நம்ம ஸ்டோர் பண்ண லைட் எதை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் ஃபிக்சருங்க தான் ப்ரெஸ் பண்ணி ஆகும். ஆமாம். சரியா? ஃபிக்சரில் போட்டு அடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட்டாக மாறிக்கும். மெமரியாக இருந்தது இப்போ யூனிட்டாக மாறிக்கும். சரி. ஃபிக்சர் வந்ததுக்கப்புறம் யூனிட்டாக மாறிக்கும். அதுவே மாறிக்கும். ஆமாம். ஓகே. இப்போ வந்து நம்ம 8ஆம் நம்பர் யூனிட்ல போட்டிருக்கோம். நான் காட்டுங்க, டிஸ்பிளே காட்டுங்க, தட்டி. ஓகே. ஸ்டோர் பண்ணது வந்துரும் அதுல. இப்போ இதெல்லாம் இந்த ஃபேடர்ல வந்துரும். ஆமா. இப்போ இந்த 6 ஃபேடர் பக்கத்து பேஜ்ல இருக்குல்ல, அதுலயும் வந்துரும். சரி. டிம்மர் வேல்யூ ஏறிச்சு. ரெட். ஓகே. கிரீன். சரி. இறக்கிடுங்க. இப்போ இதுல நெக்ஸ்ட் பேஜ் போனா என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் பேஜ் போனா இவ்வளவு நேரம் ஓகே கொடுத்துட்டு இருந்தால சேம் இப்பயும் அதே தான். ஓகே தட்டனா நெக்ஸ்ட் பேஜ் போயிரா அது ஆட்டோ அதே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து ஆட்டோ ஸ்பீட். ஓகே. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சரி ரைட்டு. இப்போ இதை வந்து ஒர்க் பண்ண வச்சாச்சு. இது எப்படி ஸ்டோர் பண்ணுறது?